Hi students, in the video exercise 7.1 third sum தான் பார்க்க போறோம். The external radius and length of a hollow wooden log are 16 cm and 13 cm respectively. So wooden log னு எடுத்துக்கிட்டா wood கட் பண்ணி வச்சிருக்காங்க, மரத்தோட ஒரு wood கட் பண்ணி வச்சிருக்காங்க. அது என்ன ஷேப்ல இருக்கு? hollow. So wood எப்படி இருக்கும்? cylindrical ஷேப்ல தான் இருக்கும். அது hollowல இருந்தா நடுவுல ஒரு கேப் இருக்கும் ஹாலோனா. ஸோ அப்போ அது வந்து ஹாலோ சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதோட எக்ஸ்டர்னல் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டர்னல் ரேடியஸ் எவ்வளோ? 16 சென்டிமீட்டர். ஸோ அப்போ எக்ஸ்டர்னல் ரேடியஸ் என்ன பாருங்கள், சென்டர்லேருந்து அந்த எண்டு பெரிய சர்க்கிளோட எண்டு வரைக்கும் போகும்போது ஆகிடும். அது வந்து எக்ஸ்டர்னல் ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 16 சென்டிமீட்டர். அது மட்டும் இல்லாமல் லென்த் ஆஃப் த ஹாலோ வுடன் லாக் லென்த்துன்னு கொடுத்துருக்காங்க. லென்த் என்னது? 13 சென்டிமீட்டர். ஸோ லென்த்னா ஹைட் வந்து 13 சென்டிமீட்டர். இஃப் இட்ஸ் திக்னஸ் இஸ் 4 சென்டிமீட்டர். ஸோ திக்னஸ் கொடுத்துருக்காங்களா? திக்னஸ் என்னது? சின்ன சர்க்கிள்க்கும் பெரிய சர்க்கிள்க்கும் நடுவில் இருக்க கேப் தானது திக்னஸ்ன்னு சொல்லுவாங்க. திக்னஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபைண்ட் இட்ஸ் டிஎஸ்ஏ. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ டு ஃபைண்ட் என்னது? டிஎஸ்ஏ ஆஃப் ஹாலோ வுடன் லாக். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இப்போ சொல்யூஷன். ஸோ சொல்யூஷன் போகிறதுக்கு முன்னாடி இன்டர்னல் ரேடியஸ் நமக்கு தேவை. நமக்கு எக்ஸ்டர்னல் ரேடியஸ் பெரிய ஆர் கொடுத்துட்டாங்க, ஆனால் இன்டர்னல் ரேடியஸ் நமக்கு கொடுக்கல. ஸோ இன்டர்னல் ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்கே பாருங்கள், பெரிய ஆர். ஸோ இன்டர்னல் ரேடியஸ்னால் எதில் இது வரைக்கும்? இதிலேருந்து இது வரைக்கும். ஓகே, ஸோ இங்கே இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் வரது தான் இன்டர்னல் ரேடியஸ். அப்போது இந்த பெரிய ஆர் ஃபுல்லாத்துலேருந்து இதை மட்டும் மைனஸ் பண்ணிட்டான். அதாவது கேபிட்டல் ஆர்னா இதுலேருந்து இது வரைக்குமா? ஸோ அதில் இது திக்னஸை மட்டும் மைனஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல எவ்வளோ இருக்கோ அது கிடச்சிருமா? இது திக்னஸ் இதுலேருந்து மைனஸ் பண்ணிட்டா. ஸோ அப்போ கேபிட்டல் ஆர், ஸோ எக்ஸ்டர்னல் ரேடியஸ்லேருந்து ஒரு திக்னஸை மட்டும் மைனஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? இன்டர்னல் ரேடியஸ் ஸ்மால் ஆர் கிடச்சிரும். ஸோ 16 கேபிட்டல் ஆர்ன்றது 16. ஸோ அப்போ அந்த 16லேருந்து இந்த 4 மட்டும் மைனஸ் பண்ணிட்டா இங்கே என்ன வருமோ அது கிடச்சிரும். ஸோ அப்போ 16லேருந்து 4 மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வருது? 12. ஸோ 12 சென்டிமீட்டர். ஸோ இப்போ கம்மியாக டிஎஸ்சி ஆஃப் அந்த ஹாலோ வுடன் லாக் என்ன ஷேப்பில் இருக்குது? ஹாலோ சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குது. ஸோ ஹாலோ சிலிண்டர் ஈக்குவல் டு 2π இன்டூ கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்டூ கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் ப்ளஸ் ஹெச். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 இன்டூ 22/7 இன்டூ கேபிட்டல் ஆர் பதிலாக 16, ஸ்மால் ஆருக்கு பதிலாக 12 இன்டூ கேபிட்டல் ஆருக்கு பதிலாக 16 மைனஸ் ஸ்மால் ஆருக்கு பதிலாக 12 ப்ளஸ் ஹெச்சுக்கு பதிலாக 13. ஸோ இப்போ 2 இன்டூ 22/7 இன்டூ 16 12 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகிடுது? 28ன்னு வந்துடுது. இன்டூ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன வருது? 17. ஸோ அப்போ 7 டேபிள் கேன்சல் பண்ண முடியுமா? 28 7 1 சார் 7 4 சார். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? மல்டிப்ளை பண்ணணும் அது எல்லாத்தையும். 2 இன்டூ 22 44. 4 இன்டூ 17 என்ன வரும் நமக்கு? 4 இன்டூ 17 68 வருது. ஓகே, 4 இன்டூ 17 68 வருது. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும். 44 இன்டூ 68 மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் 2992. அப்போது டிஎஸ்ஏ ஆஃப் ஹாலோ வுடன் லாக் எவ்வளோ? 2992 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது வந்து ஏரியான்றதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர் போடணும் நம்ம. இதான் ஃபைனல் ஆன்சர்.